வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியை சந்தித்தார் தங்கமகன் மாரியப்பன். தங்கப்பதக்கத்துடன் வாழ்த்து பெற்றார். கடற்படை தளம் அருகே சந்தேகத்திற்குரிய நபர்கள் நடமாட்டம். மும்பையில் உயர் எச்சரிக்கை நிலை. காவிரி விவகாரம் பற்றி சிறப்பு பேரவை கூட்டத்தில் முடிவு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தகவல். அரசியல் காழ்ப்புணர்வால் தொடரப்பட்ட ஆக்கிரமிப்பு வழக்கு. நீதிமன்றத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் விளக்கம். வெற்றிமாறனின் விசாரணை திரைப்படம் இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பனும் மற்ற வீரர்களும் பதக்கத்துடன் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிரேசில் நாட்டில் ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 15வது பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் 19 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என மொத்தம் 4 பதக்கங்களை வென்ற இந்தியா பட்டியலில் 43வது இடத்தை பிடித்தது. உயரம் தாண்டுதல் போட்டியில் 1.89 மீட்டர் தாண்டி தமிழக வீரர் மாரியப்பன் தங்கம் வென்று சாதனை படைத்தார். இதனையடுத்து தாயகம் திரும்பிய மாரியப்பனும் மற்ற வீரர்களும் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் விஜய் கோயல் ஆகியோர் வீரர்கள் அனைவருடனும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முன்னதாக தாயகம் திரும்பிய மாரியப்பனுக்கு தில்லி விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் விஜய் கோயல் உள்ளிட்ட ஏராளமானோர் மாரியப்பனை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய மாரியப்பன் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 2020ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்வதே தமது லட்சியம் என்று தெரிவித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா கோல்டு மெடல் கொடுத்துருக்கேன்னு. அப்புறம் என் கோச் சொன்ன கோச் சொன்ன மாதிரியே கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் இருந்தது, அதனால அதையும் பார்க்காம கோச் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. அதனால நான் வந்து அவர் சொன்ன மாதிரியே கோல்டு மெடல் அடிச்சு அவர் வந்து நேம் வாங்கி கொடுத்துருக்கேன். மும்பை கடற்படை தளம் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் சிலருடைய நடமாட்டம் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த பகுதி முழுவதும் உயர் எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டு ரோந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பை அருகே உள்ள ஊரன் கடற்படை தளத்தின் அருகே சந்தேகத்திற்கு வகையில் பதான் பாணியில் உடை அணிந்த 4 பேர் மாறுபட்ட மொழியில் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததை பள்ளி மாணவர்கள் பார்த்திருக்கின்றனர். இந்த பகுதியில் பகல் 11 மணியளவில் இவர்கள் திரிந்ததாகவும் அவர்கள் பேசியதில் ONGC மற்றும் பள்ளி என்ற இரு சொற்கள் அடிக்கடி இடம்பெற்றதாகவும் இந்த மாணவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உயர் எச்சரிக்கை நிலையை அறிவித்துள்ள கடற்படை ரோந்து மற்றும் தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஊரன் கடற்படை தளத்தில் கடல் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மும்பை மாநகர் காவல்துறையினரும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ளனர். காவிரி விவகாரம் தொடர்பாக பேரவை சிறப்பு பேரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். தில்லி சென்றுள்ள சித்தராமையா காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங்கை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர் காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக சிறப்பு பேரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நீர்திறப்பு தொடர்பான பிரச்சினை பற்றி மத்திய அமைச்சர் உமாபாரதியிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் கூறினார். பிரதமரை சந்திக்க அனுமதி கோரியும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள விசாரணையின் போது மேலாண்மை வாரியம் தொடர்பாக மத்திய அரசு ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்றும் சித்தராமையா கேட்டுக் கொண்டார். I have apprised all the developments which have been taken place as far as Supreme Court order is concerned. I requested Uma Bharati to Government of India to file the objections on 27th. The matter is coming up for hearing on 27th of this month. தில்லி சென்றுள்ள சித்தராமையா முன்னதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதியை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களையும் சந்திக்க சித்தராமையா திட்டமிட்டுள்ளார்.
காவிரி பிரச்சனையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உரிய நடவடிக்கைகளை எடுக்க முன்வர வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை கருணாநிதி வெளியிட்டுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியானதை அடுத்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா அமைச்சரவை கூட்டத்தையும் அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் கூட்டியதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, தற்பொழுதுள்ள பரபரப்பான சூழலில் கர்நாடகத்தில் அடுத்தடுத்து இதுபோன்ற நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள நிலைமை என்ன என கேள்வி எழுப்பினார். காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டாமல், அமைச்சரவை கூட்டத்தை கூட கூட்டாமல் தமிழகத்தில் ஆட்சி நடைபெறுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே அதிமுக அரசு இனியாவது காவிரி பிரச்சினையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க முன்வர வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு மருத்துவர்களுடன் எய்ம்ஸ் மருத்துவரும் இணைந்து ராம்குமாரின் உடற்கூறு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினரின் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் ராம்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய தந்தை பரமசிவம் உடற்கூறு ஆய்வின் போது தனியார் மருத்துவர் உடன் இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த 2 நீதிபதிகளுக்கிடையே தனியார் மருத்துவரை நியமிப்பது தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் 3வது நீதிபதியாக கிருபாகரன் விசாரணைக்கு வந்தார். நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் ராம்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மின்சாரம் பாய்ந்து ராம்குமார் இறக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிபதி கிருபாகரன் தீர்ப்பளித்தார். அரசு நியமித்த மருத்துவர்களுடன் எய்ம்ஸ் மருத்துவரும் இடம்பெற வேண்டும் என்றும் வரும் 27ஆம் தேதிக்குள் உடற்கூறு ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடர்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சுவாதி கொலையில் தொடங்கி ராம்குமார் மரணம் வரை நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்திய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 6000 கன அடி நீரை தமிழகத்திற்கு கர்நாடகம் திறக்க வேண்டும் என்றும் கூறினார். உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி பற்றி திமுக தான் அறிவிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இன்றைய சந்திப்பின் போது திமுகவுடன் கூட்டணி தொடரும் என திருநாவுக்கரசர் கூறினார். நேற்று இரவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் நேற்று சந்தித்து எப்படி உள்ளாட்சித் தேர்தலை சந்திப்போம் என்பதை பற்றி பேசினேன். எந்தெந்த இடங்களிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எவ்வளவு இடங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை எல்லாம் பேசப் போகிறார்கள், பேசுவார்கள். காங்கிரஸ் மட்டும் அறிவிக்கவில்லை, திமுகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. எங்களுடைய குழுக்களை இன்று இறுதி செய்து சீக்கிரம் அறிவிப்போம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் ஓரங்குல நிலம் கூட ஆக்கிரமிக்கப்படவில்லை என்றும் அரசியல் காழ்ப்புணர்வால் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்கலைக்கழகத்தின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மீது நில ஆக்கிரமிப்பு புகார் தெரிவித்து சதீஷ்குமார் என்பவர் பொதுநல மனு ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதையொட்டி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் என் சேதுராமன் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பல்கலைக்கழகம் சார்பில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் வி டி கோபாலன், பொத்தேரியில் ஓர் அங்குலம் நிலம் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் ஆக்கிரமிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். 8 ஏக்கர் தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு உரியது என்ற மனுதாரரின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் 162 ஏக்கர் நிலத்துக்கு பல்கலைக்கழகத்திடம் பட்டா இருப்பதாகவும் தெரிவித்த கோபாலன், பொது நிலத்தை ஆக்கிரமித்து கட்ட வேண்டிய அவசியம் பல்கலைக்கழகத்துக்கு இல்லை என்றும் கூறினார். மேலும் இவற்றை ஆதாரங்களுடன் நிரூபிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த வழக்கறிஞர் கோபாலன், மேலும் அரசிடம் குத்தகைக்கு பெற்ற நிலத்துக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தொடர்ந்து பணம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகத்தின் நடுவே உள்ள 2.974 ஏக்கர் பஞ்சமி நிலம் காலி இடமாகவே இருக்கிறது என்றும், இந்த இடத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும், இட ஆக்கிரமிப்பு என்று பொத்தேரி மக்கள் யாரும் இதுவரை எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை என்றும் கோபாலன் குறிப்பிட்டார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் பொத்தேரி கிராமம் வேலைவாய்ப்பு உட்பட பல்வேறு பயன்களை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நிலங்களை ஆக்கிரமித்ததாக குறிப்பிடுவது தவறு என்று வாதிட்ட வழக்கறிஞர் கோபாலன், மனுதாரர் சதீஷ்குமார் தான் சார்ந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த பொதுநல வழக்கை தொடுத்துள்ளார் என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் எந்த ஒரு பொதுநல வழக்கையும் சதீஷ்குமார் தாக்கல் செய்யவில்லை என்று கூறிய வழக்கறிஞர், அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயனடைவதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் என்பதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்தார். வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி ஆர். மகாதேவன் ஆகியோர் பொதுநல வழக்கு என்பது பல நோக்கங்களுக்காக தொடரப்படுகின்றன என்றும்,
அவற்றில் சில உண்மையாக இருக்கின்றன, சில பொய்யாகவும் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டனர். எனவே ஆவணங்களை பரிசீலித்த பிறகே உண்மை தெரியவரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே இந்த வழக்கில் இது தொடர்பாக விளக்கமளிக்க 3 வார காலம் அவகாசம் வேண்டுமென அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமது தரப்பு அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் அரசு ஆவணங்களை தாக்கல் செய்த பிறகு வழக்கை தொடரலாம் என்று தெரிவித்து வழக்கு விசாரணையை நவம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். எங்களோட தரப்பில் எங்களுடைய விளக்கத்தை கொடுத்தோம். 8 ஏக்கரில் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க முடியுமா? 371 கோடியை நாங்கள் அபகரிச்சு, அதாவது 37 ஏக்கரை அபகரிச்சுன்னு சொல்கிறது முழுக்க முழுக்க தவறு. இது பொதுநல வழக்கு என்ற பெயரில் அரசியல் தாழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட ஒரு வழக்கு என்று எங்கள் தரப்பில் வாதிட்டோம். அதாவது நாங்கள் கவுண்டர் இன்னைக்கு ஃபைல் பண்ணோம். எங்களுடைய பதில் மனுவை இன்னைக்கு ஃபைல் பண்ணோம். பதில் மனுவை ஏற்றுக்கட்ட நீதிபதி கவர்மெண்ட் சைடில் 3 வாரம் அவகாசம் கேட்டாங்க பதில் சொல்கிறதுக்கு. அவங்க போட்டிருக்க கவுண்டரை நாங்களும் பார்த்தோம். நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு 3 வாரத்தில் வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 3 வாரம் ஒத்தி வச்சுருக்காங்க. 3 வாரம் கழித்து திரும்ப அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அப்படி அவங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த லேண்ட் எதுவுமே எங்களுடைய ஆக்கிரமிப்பில் இல்லை, எல்லா இடமும் வேக்கண்டாக தான் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நாங்கள் அந்த கவுண்டரில் சொல்லியிருக்கோம். வழக்கு 3 வாரம் கழித்து ஒத்தி வச்சிருக்காங்க. சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது பிரிவு போட்டிக்கு இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கி தமிழில் வெளிவந்த விசாரணை திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. நடிகரை தொடர்ந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை தமிழ் ஒப்புக்கொண்டோம். சார் ஒத்துக்கிட்டு அடிக்க மாட்டாங்களா சார்? நாங்கள் ஏன்னா ஒத்துக்கணும்? அது ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோண்டா. சென்னை வடபழனியில் இயக்குனர் வெற்றிமாறன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் விசாரணை போன்ற திரைப்படங்களை அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். விசாரணை படம் ஆஸ்கருக்கு பரிந்துரை செய்திருப்பதால் பொறுப்பு அதிகரித்துள்ளதாகவும் வெற்றிமாறன் கூறினார். ஆஸ்கருக்கு இந்தியாவுடைய அஃபிஷியல் என்ட்ரியாக விசாரணை செலக்ட் ஆகிருக்கிறது ஒரு எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எல்லாரையுமே தேங்க் பண்ணுற டைம் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சந்திரகுமார், இந்த கதையை படமாக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட சந்திரகுமார், அதுக்கப்புறம் இது என்ன கதை, இது என்ன படம்னு எதுவுமே கேட்காம படத்தை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட தனுஷ் அண்ட் என்னுடைய எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ், சமுத்திரக்கனி, கிஷோர், முருகதாஸ், எல்லாருமே யாருமே எந்த கேள்வியுமே கேட்காம சொன்னதை செஞ்சது. அண்ட் அகெயின் இது ஒரு தொடக்கம் தான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய பயணம் இருக்குது. அதுக்கான ஆரம்பமாக தான் இதை பார்க்குறேன் நான். பாகிஸ்தானை தீவிரவாத நாடாகவே இந்தியா பார்ப்பதாக ஐக்கிய நாடுகள் அவை கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை துணை செயலர் ஈனம் கம்பீர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அவையின் 71வது கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்பி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேசினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய இந்திய வெளியுறவுத்துறை துணை செயலர் ஈனம் கம்பீர் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலை தந்து வரும் பாகிஸ்தானை இந்தியா தீவிரவாத நாடாகவே பார்ப்பதாகவும் அவர் கூறினார். What we see in Pakistan, Mr. President, is a terrorist state which analyzes billions of dollars, much of it diverted from international aid to training, financing and supporting terrorist groups as militant proxies against its neighbors. Terrorist entities and their leaders, including many designated by the UN, continue to roam its streets freely and operate with state support. With the approval of authorities, many terrorist organizations raise funds openly in flagrant violations of Pakistan's international obligations. சீசனுக்காக தயாராகும் மலர் செடிகள் 10,000 தொட்டிகள் அடுக்கும் பணி தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீர் ஈரோடு மாவட்ட எல்லைப் பகுதியை எட்டியதால் காவிரி ஆற்று பாலத்தின் கரைகளை தொட்டு காவிரி நீர் கடல் போல் காட்சியளிக்கிறது. கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 87 கனஅடியாக உயர்ந்தது. இதனையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு கடந்த 20ஆம் தேதி முதல் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டது.
இந்த நீர் ஈரோடு மாவட்ட எல்லைப் பகுதியான காவிரி பாலத்திற்கு நேற்று மாலை வந்தடைந்தது. இதனால் கடந்த பல மாதங்களாக பாறைகளுடன் காட்சியளித்த காவிரி ஆறு தற்பொழுது ஆற்றின் அனைத்து கரைகளையும் தொட்டு கடல் போல் காட்சியளிக்கிறது. இதன் மூலம் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 12 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் சம்பா சாகுபடிக்காக நீர் வசதி பெற்றுள்ளது. பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று காலை கரூர் மாவட்டம் வந்தடைந்தது. சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து நேற்று முன்தினம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் இன்று காலை கரூர் மாவட்ட எல்லையை வந்தடைந்தது. மாயனூரில் உள்ள கதவணையில் இருந்து தற்பொழுது 8000 கனஅடி நீர் டெல்டா மாவட்ட சம்பா சாகுபடிக்காக முழுமையாக திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் இன்று மாலைக்குள் 12000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டுமென அரசு ஊழியர் சங்கங்களும் ஆசிரியர் சங்கங்களும் வல்லுநர் குழுவினரிடம் வலியுறுத்தியுள்ளன. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் அலுவலக சிறப்பு பணி அலுவலர் சாந்தா லீலா நாயர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவிடம் தனித்தனியாக ஒவ்வொரு அரசு ஊழியர் சங்க அமைப்பினரும் கருத்துக்களை தெரிவித்தனர். புதிய பென்ஷன் திட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் 2003க்கு பின்னால் பணியில் சேர்ந்த பேராசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு, இதுவரை அந்த பென்ஷன் திட்டம் எந்த வகையிலும் எந்த உறுப்பினருக்கும், பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உறுப்பினர்களுக்கு அல்லது இறந்து போன உறுப்பினர்களுக்கு யாருக்கும் எந்த பலனையும் அளிக்கவில்லை. புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு குழுவிடம் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறோம். தமிழகம் உள்பட மற்ற மாநிலங்களில் வசூலிப்பது போல் புதுச்சேரி ஆட்டோக்களுக்கும் மீட்டர் பொருத்தி அரசு நிர்ணயித்த கட்டணத்தை பின்பற்ற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில சமூக அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்டோ கட்டணங்கள் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டு அரசு நிர்ணயித்த கட்டணம் கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருந்தனர். இதனிடையே குறைந்த அளவு ஆட்டோ கட்டணமாக 40 ரூபாய் அறிவிக்க வலியுறுத்தி நேற்று ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய புதுச்சேரி மாநில சமூக அமைப்பினர் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விரைவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் என வரையறுத்திருக்கிறார்கள். இது தமிழகத்திலே குறைவாக இருக்கிறது, புதுச்சேரியில் அதிகமாக இருக்கிறது. இந்த கட்டணத்தை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் 40 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கேட்பதில் எந்தவித நியாயமும் இல்லை. எனவே புதுச்சேரி அரசாங்கம் ஆட்டோ கட்டணத்தை மீட்டர் பொருத்தி வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 20க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்று கூடி இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சோத்துப்பாக்கம் வந்தவாசி சாலையில் மினி லாரியின் டயர் வெடித்து வண்டி கவிழ்ந்ததில் 3 தொழிலாளர்கள் பலியானார்கள். 7 பேர் காயமடைந்தனர். மேல்மருவத்தூர் அருகே உள்ள அரப்பேடு கிராமத்தைச் சேர்ந்த 12 கூலி தொழிலாளர்கள் வந்தவாசியில் இருந்து ஈச்சமரங்களை மினி லாரியில் ஏற்றிக்கொண்டு சோத்துப்பாக்கம் நோக்கி வந்தனர். லாரி சோத்துப்பாக்கத்தை நெருங்கும் போது பின் டயர் இரண்டும் வெடித்து வண்டி நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் செந்தில், செல்லப்பன், மன்னார் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். காயமடைந்த 7 பேர் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து மேல்மருவத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரியில் எதிர்வரும் சீசனுக்கான 55 வகையான மலர் செடிகளை கொண்டு 10,000 தொட்டிகளை மாடங்களில் அடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 2ஆம் சீசனுக்காக ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் புதிதாக மலர் செடிகள் நடவு செய்யப்படும். அதன்படி இந்த ஆண்டு 2ஆம் சீசனுக்காக சுற்றுலா பயணிகள் வருகை சற்று அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த வாரம் முதல் பெரும்பாலான பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை வருவதால் சுற்றுலா பயணிகளை கவர அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை அலங்காரம் செய்யும் பணி தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் தொட்டிகளில் அனைத்தும் மாடங்களில் அடுக்கும் பணிகள் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 291 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் பலர் காணாமல் போனதாக தகவல் வெளியாகியுள்ளன. மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வீடுகளை இழந்த 1000க்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜாவா தீவில் குரூட் உள்ளிட்ட 7க்கும் அதிகமான மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 23 பேர் பலியானார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 291 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி கான்பூரில் இன்று தொடங்கியது. இந்திய அணி விளையாடும் 500வது டெஸ்ட் போட்டி இது என்பதால் முன்னாள் இந்திய கேப்டன்கள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் கௌரவிக்கப்பட்டனர். இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய விஜயும் ராகுலும் நல்ல தொடக்கத்தை அளித்தனர். வழக்கம் போல ஆடிய ராகுல் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து 32 ரன்களில் ஆட்டமிழந்தார். 62 ரன்களில் புஜாரா ஆட்டமிழக்க அடுத்து வந்த கேப்டன் கோலியும் 9 ரன்களில் வாக்னர் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். தேநீர் இடைவேளை வரை இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இன்றைய ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட்டுகள் இழந்து 291 ரன்கள் மட்டுமே இந்தியா எடுத்தது. ரவீந்திர ஜடேஜா 16 ரன்களுடனும் உமேஷ் யாதவ் 8 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். Oh, there you go. Trent Boult has got his third wicket. Umesh Yadav now mentioned that earlier. He's not going to hold back. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியை சந்தித்தார் தங்கமகன் மாரியப்பன். தங்கப்பதக்கத்துடன் வாழ்த்து பெற்றார். கடற்படை தளம் அருகே சந்தேகத்திற்குரிய நபர்கள் நடமாட்டம். மும்பையில் உயர் எச்சரிக்கை நிலை. காவிரி விவகாரம் பற்றி சிறப்பு பேரவை கூட்டத்தில் முடிவு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தகவல். அரசியல் காழ்ப்புணர்வால் தொடரப்பட்ட ஆக்கிரமிப்பு வழக்கு. நீதிமன்றத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் விளக்கம். வெற்றிமாறனின் விசாரணை திரைப்படம் இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.